சீரம். ஸோ அதை நான் 10 days யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, இதோட பேக்கேஜிங், தென் இது வாங்கலாமா வேண்டாமா, அதாவது வாங்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். நல்பமரதி தைலம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து தராங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான ஒரு ஆயுர்வேதிக் மெடிக்கேட்டட் ப்ராடக்ட். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. இதில் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் அதிகமாக இருக்கும். அந்த மஞ்சள், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸில் வந்து மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு தராங்க. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 135 rupees. அதோட குவான்டிட்டி வந்து 200 ml. இதை எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்மியான ஒரு விலைக்கு வந்து நிறையா குவான்டிட்டி. ஏன்னா ஆயுர்வேதா பிராண்ட் பார்த்திங்கன்னா வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் குவான்டிட்டி வந்து கம்மியான விலைக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, 500 rupees 50 mlக்கு. ஸோ அதனால் இதுவே கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற பிராண்டு. ஸோ அதனால் எந்த கெமிக்கலும் கிடையாது. ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், பியூராக தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரௌனிஷ் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. பட் கொட்டினா பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அந்த எல்லோவும் மிக்கி மவுஸ் கலர் கலந்த மாதிரி ஒரு ஆயில் மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பியூராக மஞ்சள் மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி மிக்கி மவுஸ் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் கலந்த மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்லா க்ளோவாக இருக்கும். அதே போல் இது ரொம்ப ஹெவியான ஒரு ஆயில், லைட் வெயிட்டடாக இருக்காது. இந்த ஆயிலை வந்து ஃபஸ்ட் டே வந்து எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இது ஒரு நல்ல மேக்கப் ரிமூவர், நல்லா வந்து மேக்கப் கிளென்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். அதுக்காக காட்டன் பேடில் எடுத்து அதே மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணேன். நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு, பட் நல்லாவே வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இது காட்டன் பேடில் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கையை யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்ணுக்கிட்டலாம் போகும்போது எரியல, பட் இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, கண்ணை திறக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறமேட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த மஸ்காரா, நம்ம போட்டிருப்போம் காஜல், அதெல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு பண்ணக்கப்புறம். ஓரளவுக்கு 2 காட்டன் பேட் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மேக்கப்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின்னாக, ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக எடுத்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெவியாக பண்ணேன். ஸோ ஆனால் ஒரு பண்ணிவிட்டு 20 minutes கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணை திறக்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ளே போய் மயமயன்னு ஆயிடுச்சு. எரியல, பட் ஆனால் ஒரு மாதிரி மயமயன்னு இருக்கும் இல்லையா கண்ணுக்கிட்ட போனால் ஆயில்ஸ் எல்லாம், ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் 30 minutesலேயே வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் அலோவேரா ஜெல், இல்லைனா டோனர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் கூலிங் ஆக்கிறதுக்கு. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டே அப்ளை பண்ணது. ஃபஸ்ட் டேலேயே எதிர்பார்க்கக்கூடாது ரிசல்ட் கிடைக்கும்னு. ஸோ நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணேன். அதே மாதிரி மசாஜ் கொடுத்து ஒரு 1/2 hour விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டேன். செகண்ட் டே கிளிப்பிங் வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ தேர்ட் டே. ஸோ ஆனால் தொடர்ந்து 3 நாளாக பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு 1 hour இந்த ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டினியூஸாக 3 days யூஸ் பண்ணலே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஓவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் ஹெவியாக எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக, ஸோ அதனால் ஹெவியாக போட்டால் தான் ஓரளவுக்காச்சும் நிற்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கம்மியான அளவில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெவியாக எடுத்துடாதீங்க. எனக்கு ட்ரை ஸ்கின்னால ஹெவியாக எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். 5 days மார்னிங் அண்ட் நைட்டுன்னு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன் கண்டினியூஸாக 1 hour வச்சு. ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அதனால் ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக ஈவன் டோன் ஆன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக தான், பட் ஆனால் நல்லா ஸ்கின் வந்து கிளியராக ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா விசிபிளாக தெரிஞ்சுது. 6 days கம்ப்ளீட் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுத்துச்சு. டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா ஹைட்ரேஷன் ஹோல்ட் பண்ணி வச்சிருச்சு. இதனாலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன க்ளோ, அதான் ரொம்ப சின்னதாக தான், ஸோ லைட்டாக சின்னதாக வந்து ஒரு க்ளோ கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் ஹெவியாக அப்ளை பண்ணிட்டேன்னா, ஸோ அதனால் கண்ணுக்கிட்ட வந்து ஒரு மாதிரி மயமயனே இருக்கும். ஸோ அந்த கண்ணை சுற்றி அந்த டார்க் சர்க்கிள்ஸ் போகிறதுக்காக பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் மயமயன்னு இருந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணதாக இருந்தால் கம்மியான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா காலங்காலத்துலேயே தூக்க வர மாதிரி ஆயிரும். இந்த ஆயில் யூஸ் பண்ணி இதோட 8 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 8 daysம் பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு 1 hour
என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஹைட்ரேஷன் கொடுத்துச்சு. அந்த ஸ்கின்னோட எலாக்சிட்டி வந்து நல்லா ஃபிக்ஸபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுவும் ரொம்ப தொங்கி போகாமல் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. ஹைட்ரேஷன் நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சதுனாலே பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. சின்னதாக வந்து ஒரு க்ளோவும் கிடச்சிது. இந்த ஆயில் யூஸ் பண்ணி நம்ம டெய்லி மசாஜ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. தென் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால ஸ்கின்னோட எலாக்சிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் நெக்கு, பட் ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி 10th டே 9 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் 1 hour வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எஸ்டர்டே நைட் கூட யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு எல்லோ டின் கொடுத்துருக்கு, நல்ல ஹைட்ரேஷன், ஒரு சின்ன க்ளோ கொடுத்துருக்கு. மெயினாக ஹைட்ரேஷன் ஹோல்ட் பண்ணதான் பெரிய விஷயம். ரொம்ப அந்த ஸ்கின் பிரைட்னிங் லைட்னிங் ஆனாலுமே ஒரு ரொம்ப லிட்டில் பிட்டாக வந்து ஈவன் டோன் ஆக்கியிருக்கு. ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இனிமேல் யூஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா விசிபிளாக. ஸோ ஆனால் ரொம்ப விசிபிளாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்ரேஷன் கொடுத்துருக்கு, லைட்டாக ஈவன் டோன் ஆயிருக்கு, அந்த எல்லோ டின் கொடுத்துருக்கு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை வந்து ஒரு 10 days ரிசல்ட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து யூஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். நான் வந்து இதை டேரெக்டாக வந்து ஆரிய வைத்தியசாலையிலேருந்து வாங்கினேன்னா, ஸோ அவங்ககிட்ட கேட்டேன் இதில் வந்து ரிசல்ட் பார்க்குறதுக்கு எப்படியும் 1 month ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிசல்ட் தரும். இது நேச்சுரலான ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், எந்த கெமிக்கலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்லோவாக தான் வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் வந்து 10 daysலேயே நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா என்னென்னா நல்லா வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுத்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், எது பேக் எதாவது போட்டால் கூட எனக்கு டக்கு டக்குன்னு ட்ரை ஆயிரும். ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை அப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ இந்த ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹைட்ரேஷன் கொடுத்துச்சு. அந்த மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் வந்து குறையாமல் பார்த்துக்குச்சு. அதுதான் மெயின் இதோட வேலையே. தென் நல்லா வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுச்சு. நம்ம டெய்லி வந்து அந்த ஆயில் வச்சு அந்த மசாஜ் கொடுக்குறோமா, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அன்றைக்கி நான் பிளாக் ஹெட்டில் ரிமூவ் பண்ணேன் இல்லையா, ஸோ ஆயில் கிளென்சிங் பண்ணி, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி பண்ணுறதுனால நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சு. ஸோ அதை நான் விசிபிளாக பார்த்தேன். தென் இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லோ டிண்ட் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக ஒரு நல்ல கலர் தெரிகிற மாதிரி. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா போக வந்து கொஞ்சம் லைட்னிங் ஆக வைக்கும். பிகாஸ் அது வந்து ஃபுல்லாக மஞ்சளாக, ஸோ அதனால் நல்லா மஞ்சளுக்கு வந்து அந்த லைட்னிங் ஏஜென்ட் வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக வந்து மஞ்சள் அப்ளை பண்ணோம்னா எரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இது எரியவே இல்லை. நல்லா வந்து ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3 days தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா சின்ன பம்ப்ஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின்னுக்கு வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 2 days தான் கொஞ்சம் ஸ்கின்னு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ போக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து அப்சர்வ் ஆயிரும். தென் நான் அந்த 10 days ட்ரை பண்ணேன் இல்லையா, ஸோ அதில் 1 day பார்த்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டேன்னா, ஸோ வெளியே போய் ரொம்ப வந்து கொஞ்சம் வெளியில் சுற்றுறதுனால டேன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு வந்து டேன் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போடணும், இல்லைனா ஸ்கார்ஃப் கட்டிட்டு அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். இல்லைனா வந்து டக்குன்னு சீக்கிரமாக வந்து டேன் ஆகிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற நெகட்டிவ். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக வந்து செட் ஆயிரும். இல்லைன்னா வந்து டேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இந்த ஆயில் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து ஒரு 15 to 20 minutes வரையும் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும், இல்லைனா ஆக்னிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் நார்மல் ஸ்கின்ல இருக்கிறவங்க ஒரு 1/2 hour வரையும், 1/2 hourலேருந்து 1 hour வரையும் கூட வச்சுருக்கலாம். ஸோ தென் காம்பினேஷன் ஸ்கின்ல இருக்கிறவங்க 15 to 20 minutes வரை வச்சுருக்கலாம். ஸோ அவங்க ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து அகைன் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த சம்மர் டைமில் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். மற்றபடி வின்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இதான் நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ஏன்னா நல்லா வந்து ஒரு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்குது, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்குது. ஸோ இதை தவிர ட்ரை ஸ்கின்க்கு வேறு என்ன வேணும், கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை, ரொம்ப வந்து இது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருக்கணும், டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மேக்கப் ரிமூவராக யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிடுது. ஸோ அப்படி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரையும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இல்லைனா ஃபேஸ் பேக்கில் போடுறீங்க இல்லையா, அந்த கடலமா ஃபேஸ் பேக், ஸோ அதில் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா ஒரு ரொட்டீனில், அதாவது ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக வந்து தனியாக பண்ணணும், கேர் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் இப்போ எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஸ்டெப்பாக வந்து மேக்கப் ரிமூவராக, ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்பாக வச்சு யூஸ் பண்ணி கூட அப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இது ரொம்ப லாங் டேர்மில் தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ரொட்டீனில் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டுனாலே நம்ம
இதுக்குன்னு தனியாக பண்ணுறோம் அப்படிங்கிற அது தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் ஒரு மேக்கப் ப்ரிமராக கூட யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரை வச்சுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இது கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 out of 10. ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஹைட்ரேஷன் வந்து குறைய விடாமல் பார்த்துக்கிச்சா. ஸோ அதனாலேயே அதுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். புதுசாக வந்து எந்த ப்ராப்ளமும் வர வைக்கல. ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம். தென் இது வந்து சின்னதாக க்ளோ கொடுத்துச்சு இந்த 10 days நான் பார்த்தது. ஸோ அந்த எல்லோ டின்ட்டு, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ரிசல்ட் தெரியுங்கிறப்போ கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். தென் இது ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தான், அதாவது ரொம்ப வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளெலாம் ரொம்ப நேரம் வச்சுருந்தா ஆக்னி வரும். இல்லை நீங்கள் இந்த சம்மர் டைம்லலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட பாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிரும். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்னி வரும். இல்லை நீங்கள் வெளியில் சன்லைட்டில் வந்து ரொம்ப நேரம் சன்ஸ்க்ரீன் போடாமல் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா டேன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ்ஸும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பண்ண விடாமல் கரெக்டாக ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். அது கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதான் நான் ஃபைனலாக சொல்கிறது. இதில் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் டேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆக்னி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் இந்த 10 days பார்த்தீங்கனாலே நல்ல ஹைட்ரேஷனும் இந்த சின்ன ஒரு க்ளோ, தென் அந்த எல்லோ டிண்ட் நல்லாவே கொடுத்துச்சு, பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி நல்லா கொடுத்துச்சு. ஸோ அதனால் இவங்க கிளைம் பண்ண மாதிரி கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் யூசேஜ்க்கு அப்புறம் தான் அந்த பிரைட்னிங், அந்த ஒரு பிக்மெண்டேஷன் குறையிறது, ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அகைன் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஷன் பண்ணுவேன். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக டேன் ஆகாமல் வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸாக பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகைன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye, see you.